அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட எபிசோட்ல பேச போறேன். அம்மாடி அமுதா, நான் சாயந்தரம் சிங்கேரி மடத்துல ராமாயண கதை கேட்க போகட்டுமா என்கிறாள் ஜானு பாட்டி தன் நாட்டு பெண்ணிடம். புக்ககம் பாலக்காடு. அம்மா, வெளியிலே காத்து மழையுமா இருக்கு, நீங்க நம்ம ஆத்துலேயே யூடியூபில் கதையை கேளுங்கோ என்கிறாள் அமுதா. அப்படியா? அப்போ என் பேத்தி அஸ்வதியை கூப்பிடு, யூடியூபில் வைக்க சொல்லு என்கிறாள். அம்மா, அவளுக்கு நாளைக்கு பரீட்சை படிக்கிறா என்கிறாள் இவள். என்னது, நாளைக்கு பரீட்சையா? எப்படி வைப்பா? பரணி கார்த்திகையாச்சே என்கிறாள் பாட்டி. ஐயோ அம்மா, பரணி கார்த்திகை நாள் நட்சத்திரம் எல்லாம் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு இல்லை, உங்க வெகுளுத்தனத்திற்கு ஒரு அளவே இல்லை என்று சொல்லிக்கொண்டே அடுக்குள்ளே போய்விடுகிறாள் அமுதா. அமுதாவின் ஃப்ரெண்டு ரோகிணியிடமிருந்து போன் வருகிறது. தனக்கு பேரன் பிறந்திருப்பதாகவும் மிருகசீஷம் நட்சத்திரம் என்றாள் அவள். உடனே பாட்டி, நாளைக்கு பிறந்திருந்தால் திருவாதிரை நட்சத்திரம் ஆச்சே, தில்லை நடராஜர் நட்சத்திரம் ஆச்சே என்கிறாள் பாட்டி. இது சுகப்பிரசவம், சிசேரின் இல்லை என்று சொல்லிக்கொண்டே யூடியூபில் ராமாயண கதை வைத்துக் கொடுக்கிறாள். ராமர் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்ததை ஆனந்தமாக கேட்டு ரசித்தாள் பாட்டி. கதை முடிந்து விரும்பு, ஏண்டி அமுதா, தைப்பூசத்திற்கு நம்ம அந்த பேரனை காவடி எடுக்க சொல்லணும், உடம்பு ரொம்ப படுத்துகிறது அவனுக்கு என்கிறாள். விளக்க தேய்ச்சி ஆயில்லாம் எல்லாம் விட்டாச்சா என்று ஆரம்பிக்க, அம்மா தொணக்காம சித்த நேரம் சும்மா இருக்கோ என்று அமுதா சொல்ல, சரிடி நான் போறேன், நீ மகராஜியா இது என்று சொல்லிவிட்டு சாமிக்கு கற்பூரம் காட்டினாள். உத்தரத்திலிருந்து மடிப்புடவை எடுத்து உதறினாள். என்னவோ போ, ஆண்டவன் தான் எல்லாரையும் அபய கஷ்டமாக காப்பாற்றணும் என்கிறாள். ஸ்லோகம் சொல்ல உட்கார்ந்தாள். அடுத்த நாள் காலம்பர மணி 8 ஆகி இருந்தது. அதுக்குள்ளே சித்திரை வெயிலோ கத்திரி வெயிலோ என்பார்கள். இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வெயில் என்கிறாள் பாட்டி. மணி 11 ஆன உடனே அமுதா மாமியாரிடம், அம்மா நீங்க சித்த நேரம் படுத்துக்கோங்கோ, சுவாதி திருநாள் பாடிய சுருட்டி ராக பாடலை வைக்கிறேன் என்று சுருட்டி வைத்துள்ள பாயை எடுத்து உதறி போட்டாள். விசாக கரியின் கதையையும் கேட்கணும் என்கிறாள் பாட்டி. அப்படியே ஆனதில் சாயந்தரம் ஆகிவிடுகிறது. அனுஷத்தில் பிறந்த மகா பெரியவாளின் தெய்வத்தின் குரல் புஸ்தகம் படித்தாள். 6 மணிக்கு வாசல் கேட்டை திறந்து கொண்டு பாட்டியின் பிள்ளை ஆபீஸில் இருந்து வந்தார். ஏண்டா அம்பி, இவ்வளவு லேட் என்று கேட்க, நம்ம பழைய சிநேகிதன் ஆதி மூலத்தை வழியிலே பார்த்தேன், அவனின் பிள்ளை நல்ல வேலையில் இருக்க, பூராட நட்சத்திரமா, நம்ம ஆத்து பெண்ணை கல்யாணம் பண்ண கேட்டான் என்கிறான் பிள்ளை. அண்ணா ஆச்சு, நம்ம ஆத்து பெண்ணுக்கும் 25 வயசா ஆயிடுச்சு, ஆவணியில கல்யாணம் வைக்கலாம், உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதே என்று 4 நாள் ஓண பண்டிகை முடிந்து கல்யாணம் வைக்கலாம் என்றாள் பாட்டி. புக்ககம் பாலக்காடு ஆனதினால் ஓண பண்டிகை ரொம்ப பிடிக்கும். பாலக்காட்டிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரன உன் அப்பா என்னை பெண்பாக்க வந்த போது என்னை பாட சொன்னார். நான் ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள் என்று பாடினேன் பாரு. உங்க அப்பா திறந்த விழி மூடாத என்னை எஸ் சொல்லிவிட்டார் என்று பாட்டி ரொம்ப வெட்கப்பட்டு கொண்டாள். உத்திரட்டாதியில பிறந்த என்னை ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தன நடத்தி நீயும் பிறந்தாய், உன் தங்கை ரேவதியும் பிறந்தீர்கள் என்று சந்தோஷமாக பழைய நினைவுகளில் மூழ்கினாள் ஜானகி பாட்டி. எல்லோருக்கும் என்றும் சந்தோஷம், எப்போதும் சந்தோஷம்.